நம்ம இப்போ 6th நியூவில் டேர்ம் 1ல் லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து முதலெழுத்துக்கள், இன்னொன்று வந்து சார்பெழுத்துக்கள். முதலெழுத்துக்கள்னா என்னது? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களையும் தான் நம்ம முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இது வந்து முதல் காரணமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள்னா என்னது? முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இது 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகையாக சொல்லியிருக்காங்க. அப்புறமா இப்போ வந்து உயிர்மை, ஆயுதம் இந்த 2 சார்பெழுத்துக்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிர்மை. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்றனால தான் உயிர்மை எழுத்துக்கள் வந்து தோன்றுது. உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்குது. அதாவது அதோட சவுண்டு இப்போ அப்படின்னு சொன்னோம்னா இக்கு ப்ளஸ் ரெண்டுமே உயிர்மை, உயிர் மெய் ரெண்டுமே சேர்ந்ததாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இக்கு தான் ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் தான் வருது. ஸோ இக்கு ப்ளஸ் கேன்னு வரனால மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் அதோட வரி வடிவம். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது இக்கு மாதிரியே தான் இருக்குது ஸோ அதோட வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆனால் ஒலிக்கும் கால அளவு வந்து அப்படிங்கிற மாதிரியே ஒலிக்குது. அதாவது அது வந்து குறில் எழுத்து. அதனால மாத்திரை அளவு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு மாத்திரை அளவு தான் இருக்கும். ஸோ கால அளவு வந்து உயிரெழுத்தை வந்து ஒத்திருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ முதலெழுத்துக்களை சார்ந்து வர்றனால இதை வந்து சார்பெழுத்துன்னு சொல்லிட்டோம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுதம். முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு இதுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. நுட்பமான ஒலிப்பு முறை உடையதா இருக்கு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில மட்டும்தான் வருமா. அது தனித்து இயங்காது. அதாவது அஃது அப்படின்னு சொல்லலாம். குறில் எழுத்து பின்னாடி வர்றது வந்து வல்லின உயிர்மை எழுத்து. எஃகு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்தாக தான் இருக்குது. முதலெழுத்தாக இருக்கிற உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறனால நம்ம ஆயுத எழுத்து என்ன சொல்கிறோம்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதலெழுத்துக்கள்னா என்னது தெரிஞ்சுட்டு, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12 ரெண்டையும் சேர்ந்தது தான் என்னது முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகை? 10 வகை. என்னதெல்லாம்? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? அது வந்து கண்டிப்பாக தனித்து இயங்காது. அதனால ஆயுத எழுத்து எப்படி தான் இடம்பெறும்? இந்த பக்கம் வந்து ஒரு உயிர் குறிலையும் எண்டில் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு முடியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.